திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அறிஞ்சையா. முடிவுரை. சுந்தரர் அமைதியுடன் குந்தவையை நோக்கினார். பெரியண்ணையே, தெளிவுடன் உன் இருப்பிடம் செல்லுங்கள். என் தாயின் துயரங்களை குறைத்தமைக்கு நான் என்றென்றும் தங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். சுந்தரர் சொல்ல குந்தவை ஒன்றும் பேசாமல் அமைதியாக வெளியேறினாள். குந்தவை கேட்டுக்கொண்டபடி சுந்தரர் உஜ்வலாவையும் ரவிதேஜனையும் பாதாள சிறையிலிருந்து விடுவித்து விட்டார். கோவிந்தனுக்கு உதவியாக உஜ்வலாவை கடத்திச் சென்று விஷக்கண்ணியாக அவளை மாற்றியிருந்த ரஜத்கேசிதான் கரிய முகமூடியால் தன் அடையாளத்தை மறைத்து செயல்பட்டு அவ்வப்போது அவளை காப்பாற்றி வந்தான் என்பதை உஜ்வலா யூகித்து விட்டாள். அவளை ரஜத்கேசி காதலிக்க துவங்கிவிட முதலில் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்தவள் பிறகு அவன் வசம் தன் மனதை இழந்தாள். உஜ்வலா விடுதலை அடையப் போகிறாள் என்பதை அறிந்த ரஜத்கேசி அவளை அழைத்து போக வந்திருந்தான். அவள் உடலில் இருந்த நச்சு நீக்கப்பட்டுவிட ரஜத்தை மணந்து கொண்டு அவள் குந்தளத்தில் வாழ்ந்து வருகிறாள். பத்ராம்பா இறந்து இப்போது கூடலி அவளது பொறுப்பினை வகிக்கின்றாள். முன்போல இப்பொழுது தொழும்பர்களுக்கும் நஞ்சகர்களுக்கும் விரோதம் கிடையாது. அதனால் விஷக்கன்னிகளுக்கு வேலையும் கிடையாது. குந்தவை சோழ நாட்டிலேயே 4 தேவி மாளிகையில் கல்யாணி, பூதி மற்றும் கோதையுடன் ஒற்றுமையாக வசித்து வந்தாள். கல்யாணி திடீரென்று மரணப்படுக்கையில் விழுந்தாள். ஒரு முறையாவது ரவிதேஜனிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று அவள் துடிதுடித்தாள். குந்தவையும் தன்னால் இயன்ற அளவுக்கு அவளை தேடினாள். ஆனால் அவன் இருக்குமிடம் தெரியவில்லை. ஒரு நாள் திடீரென்று 4 தேவி மாளிகைக்குள் ஒரு துறவி வந்தார். பதரையிலிருந்து வருவதாக காவலர்களிடம் கூறிய அவர் கல்யாணியாருக்கு கங்கா தீர்த்தம் கொண்டு வந்திருப்பதாக கூற தகவல் குந்தவைக்கு சென்றது. அந்த துறவியை வரவேற்று கல்யாணியிடம் அழைத்து சென்றாள் குந்தவை. கல்யாணியை கண்டதும் அந்த துறவியின் முகம் கனிந்தது. கல்யாணி குற்ற உணர்வுடன் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இளமையின் வேகத்தில் காதல் கொண்டு விடுகின்றோம். ஆனால் முதுமையில் மறுமை தெரியவர இளமையின் ஆட்டங்கள் நமக்கு அபத்தமாக தோன்றுகின்றன. என்னுள் உன் மீது எந்த வருத்தமும் இல்லை. அதனால் நீ குற்ற உணர்வு கொள்ளாமல் இறைவனின் ஆனந்த நிலையத்தை நினைத்து கொண்டே இம்மையை விட்டு புறப்படு என்று தன் செம்பில் இருந்த கங்கை ஜலத்தை அவள் வாயில் விட்டார். பூர்வாசிரமத்தில் ரவிதேஜன் அந்த கங்கை நீர் அவள் குரல் வலையை அடைந்ததும் கல்யாணியிடம் ஒரு விசித்திர துவனி கேட்டது. அந்த துறவியின் முகத்தை பார்த்து கொண்டே அவளுடைய உயிர் பிரிந்தது. வாக்தேவி ஆலயத்தில் கல்யாணியை தான் காப்பாற்றியது மணக்கண் முன் விரிய அந்த துறவியின் அமைதியான முகத்தில் கூட சிறு கலக்கம் தோன்றி உடனே அது மறைந்தது. ரவிதேஜரே, நீங்கள்தானா? கண்கள் கலக்க கேட்டாள் குந்தவை. தேஜசன் ஒருவனே, அவன் கதிரவனின் உள்ளே இருக்கின்றான். நான் யார் என்பதையே இப்பொழுதெல்லாம் நான் சிந்திப்பதே இல்லை என்றபடி ரவிதேஜன் 4 தேவி மாளிகையை விட்டு நீங்கி கால்கள் சென்ற போக்கில் நடக்க ஆரம்பித்தான். குந்தவை தொடர்ந்து 4 தேவி மாளிகையில்தான் வசித்து வந்தாள். ஒருமுறை சாளுக்கியத்தை அடைந்து அங்கே பீமேஸ்வரம் ஆலயத்திற்கு சென்றாள். முதலாக இவள் கோவிந்தனின் சிற்பத்தை கண்ட அந்த மாடம மண்டபத்தை நாண்டி சென்றாள். பீமேஸ்வரம் ஆலயத்திற்குள் நுழைந்ததும் விந்தலையாக தான் அந்த ஆலயத்தை சுற்றி சுற்றி வந்தது அவள் நினைவிற்கு வந்தது. தன் மீது உயிரை செலுத்திய தந்தை பீமனின் சொல்படி நடந்திருந்தால் தன் வாழ்வு நன்றாக செழித்திருக்கும் போலும். கோவிந்தனை காதலித்ததற்கு இவளுக்கு இந்த தண்டனை தேவைதான். தன்னையும் அறியாமல் கோவிந்தன் காமனாக நின்று அந்த சிற்பம் இருந்த மண்டபத்தை நோக்கியவள் நடந்தாள். மண்டபத்தை நெருங்கியவள் திடுக்கிட்டு விட்டாள். அந்த மண்டபம் இடிந்து தரைமட்டமாக காணப்பட்டது. வெறும் கல் தூண்கள் மட்டுமே அங்கு நின்றிருந்தன. தேய்ப்புடன் அதன் இடிபாடுகளையே யோசனைகளுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்குள் இனம் புரியாத மகிழ்ச்சி. கோவிந்தனின் சிற்பத்தை இயற்கை அழித்து விட்டதே. அவன் இருந்த சுவடு கூட வருங்காலத்திற்கு தெரியக்கூடாது. இடி தாக்கி அந்த மண்டபம் விழுந்து விட்டது. இளவரசி, கோவிந்தரின் சிற்பம் உட்பட சிற்பங்கள் அனைத்துமே நொறுங்கி போய்விட்டன. உடைந்த சிற்பங்களை ஆலயத்தில் வைக்கக்கூடாது என்பதற்காக அவற்றையெல்லாம் நர்மதை நதிக்குள் போட்டுவிட்டார்கள். தன் பின்பாக குரல் ஒலிக்க திடுக்கிட்டு திரும்பினாள் குந்தவை. சுமந்தனின் தங்கை பிரகதாதான் அங்கு நின்று கொண்டிருந்தாள். பிரகதா, எப்படி இருக்கிறாய்? உன் கணவர் நலமா? உன் சகோதரர் சுமந்தன் எப்படி இருக்கிறார்? குந்தவை அன்புடன் கேட்டாள். யானையின் பாகனுக்கு யானையினால் மரணம், தேர் தச்சருக்கு தேர்காலில் மரணம், சிற்பிக்கு அவன் செதுக்கும் சிற்பத்தினாலேயே மரணம் என்பது போல்
ஒரு மழை நாளில் அண்ணன் சுமந்தன் இந்த மண்டபத்தில் உறங்கிக் கொண்டிருந்தான். இடி தாக்கி மண்டபம் நொறுங்கி விழ அவன் செதுக்கிய சிற்பம் அவன் மீதே விழுந்து அவனை கொன்றுவிட்டது. அவன் மீது விழுந்த சிற்பம் எது தெரியுமா? எந்த சிற்பத்தை பார்த்து நீங்கள் கோவிந்தன் மீது ஈடுபாடு கொண்டீர்களே, அதே ரதி காமன் நடன சிற்பம். பிரகதா கூற குந்தவை மலைப்புடன் அவளை பார்த்து கொண்டிருந்தாள். சிற்பத்தை ரசித்த எனக்கு தான் தண்டனை கிடைத்தது என்று நினைத்தேன். அதை சிரிக்கியவரையும் இறைவன் தண்டித்து விட்டான் போலும். உண்மை, ஆலயத்திற்குள் ஒரு கேடுகட்டவனின் சிற்பம் இறைப்பதை இறைவன் எப்படி அனுமதிப்பான்? குந்தவை வினவினாள். விந்தளை, எங்களை மன்னித்து விடுங்கள் அரசியாரே. பழைய ஞாபகத்தில் அப்படி அழைத்து விட்டேன். தாங்கள் சாளுக்கிய இளவரசி என்பது தெரியாமல் நான் தங்களிடம் எல்லை மீறி பழகிவிட்டேன். என்ன செய்வது? சிற்பியின் குடும்பம் என்பதால் நாங்கள் நாடோடிகளாகவே திரிந்தோம். எங்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை, பிரகதா கூறினாள். நான் தான் உன்னிடம் மன்னிப்பு கை வேண்டும் பிரகதா. அன்று பழையாறை ஆலயத்தில் வாயிலில் நீ என்னை அழைத்த பொழுது நான் கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டேன். எனது அன்றைய சூழ்நிலை அப்படி. அரிஞ்சயரின் மரணத்திற்கு பின்பாக நான் இருப்பேனோ என்று பலரும் சந்தேகப்பட்டதால் நான் தான் விந்தலை என்று அப்போது கூறிக்கொள்ள நான் விரும்பவில்லை, குந்தவை கூறினாள். அரசியாரே, என் கணவர் இந்துசேகரன் இப்பொழுது உங்கள் சாளுக்கிய அரண்மனையில்தான் பணிபுரிகிறார். அதனால்தான் நான் இங்கே இருக்கின்றேன். நாங்களும் இங்கே இருந்து விடுங்கள், நீங்களும் இங்கே இருந்து விடுங்கள். நமது நட்பை இனி தொடர்வோம், ஆவலுடன் கூறினாள் பிரகதா. இல்லை பிரகதா, இங்கு இருந்தால் என் தந்தையின் நினைவுகள் எனக்கு வரும். என் நிலையை எண்ணி மருகியே அவர் இறந்து போனதாக தகவலை அறிந்தேன். என் வாழ்க்கை இளம் பெண்களுக்கு ஒரு பாடம். வளர்த்து ஆளாக்கிய தந்தை வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையின்றி ஒரு சிற்பத்தின் நேர்த்தியை கண்டு மயங்கி ஒரு கயவனை காதலித்து அதனால் என் வாழ்வே திசை மாறிவிட்டது. வெறும் ஆடை, அலங்காரம், படாடோபம், கவர்ச்சிதான் வாழ்க்கை என்று நினைத்து அற்பர்களின் பின்பாக ஓடி அழிந்து போகின்றனர் பெண்கள். ஒரு இளவரசியாக இருந்தும் தேடிச் சென்று பாழும் கிணற்றில் பாய்ந்து விட்டேன். கோவிந்தனால் கேவலப்படுத்தப்பட்டு அரிஞ்சயரால் சித்திரவதைப்பட்டு நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பெண்ணுக்கு தேவை. நிம்மதியான வாழ்வு. அந்தப்புறத்தில் மகாராணியாக இருந்து சீரழிவதை விட ஒரு ஓலை குடிசையில் நாயகனின் இதயராணியாக திகழ்வதே ஒரு பெண்ணுக்கு பெருமை. நீ கொடுத்து வைத்தவள் பிரகதா. நான் பிறந்த மண்ணை காண்பதற்காகவே ஒருமுறை சாளுக்கியத்திற்கு வந்தேன். வந்த இடத்தில் பீமேஸ்வரரை தரிசிக்க வந்தேன். பீமேஸ்வரர் துவக்கி வைத்த என் வாழ்வை பழையாரர் சோமேஸ்வரரை முடித்து வைக்கட்டும். சந்தோஷமாக இரு பிரகதா என்றபடி மீண்டும் தான் பிறந்திருந்த சாளுக்கிய அரண்மனைக்கு திரும்பினாள். அடுத்த கணமே சோழ பழையாறைக்கு புறப்பட்டும் விட்டாள். மீண்டும் சோழ நாடு வந்த குந்தவை அன்றாடம் சோமேஸ்வரர் ஆலயத்திற்கு செல்லும் வழக்கத்தை கொண்டு இருந்தாள். ஒரு நாள் ஆலயத்தின் வாயிலில் தவறி விழுந்து விட்டாள். ஓடி வந்த காவலர்களை கரம் நீட்டி தடுத்தாள். விழுந்த இடத்திலேயே சோமேஸ்வரனை நோக்கி கைகூப்பி தொழுதாள். விஷக்கண்ணியாக கருதப்பட்டு நித்திய கண்ணியாக வாழ்ந்து விட்டேன் ஈசனே. நஞ்சை உண்டவனுக்கு இந்த விஷக்கண்ணியை ஏற்பதா சிரமம்? உன் நிழலில் எனக்கு இளைப்பாற நிரந்தரமாக இடம் கொடு என்று தொழுதபடியே கிடக்க அவளது உயிர் நஞ்சுண்ட கடவுளை நாடிச் சென்றது. விந்தளையாகவும் குந்தவையாகவும் அலைக்கழுக்கப்பட்ட சாளுக்கிய வீமனின் மகளுக்கு நிரந்தரமான அமைதி கிடைத்தது. நர்மதை கரையில் பிறந்த குந்தவை காவிரி கரையில் தகனம் செய்யப்பட்டாள். தன்னை தாய்க்கு மேலாக சீராட்டி வளர்த்த குந்தவையின் மரணம் சுந்தர சோழனை மிகவும் பாதித்து விட்டது. தீயின் நாக்குகள் குந்தவையின் உடலை தழுவி அவளை உலகத்தின் பார்வையிலிருந்து மறைக்க சுந்தரன் கைகூப்பி நின்ற தனது மகள் சிறிய குந்தவையின் முகத்தை பார்த்தான். அவளது முகத்தில் இனி பெரிய குந்தவையை காணப்போகின்றான். முற்றும். இத்துடன் அந்தப்புறம் போகாதே என்கின்ற இந்த நாவல் முடிவடைந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.